சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரேயரே வேறு. அவங்கள்ட்ட வைக்கிற பிரேயர் என்ன, இந்த மாதிரி கூட்டத்தில் பூரா அநியாயம் நடக்குதுங்க, இந்த கூட்டத்துக்குலாம் ஒரு எஸ்ஓபி போடுங்கன்னு கேள்வி. அங்கே நீதியரசர் வைத்த விமர்சனங்கள் தான் பிரச்சனைக்குள்ளாது. அந்த பிரேயருக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ கூட்டம் நடத்தாத, இப்படி நடத்து, 10 மணிக்கு மேலே கூட்டம் நடக்கக்கூடாது, 4 மணிக்கு மேலே என்ன உத்தரவு போட்டிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இங்கே கமெண்ட்ஸ், அதுவும் எஸ்பெஷலி அந்த தேர்ட் பார்ட்டி இல்லாத போது எக்ஸ் பார்ட்டியாக அது போயிடுச்சு. அப்போ அவங்கள பற்றின கமெண்ட் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் அந்த கவுன்சிலை பார்த்து கேட்டிருக்கலாம். அப்போ அந்த கவுன்சில் பதில் சொல்லிப்பாரு, நாங்கள் இருந்தோம், நாங்கள் இல்லை, காவல்துறை தான் போச்சு, ஏதோ சொல்லிப்பாங்க. அவரே இல்லை. ஒரு 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 பிஐயில் போடும்போது பொதுநல வழக்கு, இந்த கேஸ் பற்றியே இல்லை. இந்த இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் நடந்த கேஸ் என்ன, இந்த வழக்கை யார் விசாரிப்பதுன்னு. சென்னை உயர்நீதிமன்றம் நடந்த வழக்கு என்ன, அதுவே இல்லை. இந்த மாதிரி இனிமே கூட்டங்களுக்கெல்லாம் ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வாங்க அப்படின்னு. எஸ், ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்தது என்ன, சிபிஐ விசாரணை வேணும். தாவேக தரப்புல நிர்மல்குமார்லாம் போய் சோ சிபிஐ விசாரணை வேணும்னு அங்க கேட்டாங்க. ஏற்பதும் நிராகரிப்பதும் நீதிமன்ற முடிவு. நம்ம என்ன செய்ய முடியும்? எவ்வளவு கேஸ்ல நம்ம பார்த்துருக்கிறோம். அதே ஜெயலலிதா அவர்கள் வழக்கு வச்சுங்க. மைக்கேல் டி குன்ஹா ஒரு தீர்ப்பு சொன்னாரு, குமாரசாமி நீதியரசர் ஒரு தீர்ப்பு சொன்னாரு, உச்சநீதிமன்றம் வேற தீர்ப்பு சொல்லிச்சு. அப்போ ஒரு வழக்கில் எப்படிங்க 3 தீர்ப்பு இருக்க முடியும்? அது நீதிமன்றத்துடைய பார்வை, நீதிபதிகளுடைய பார்வை, நமக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்போ மதுரை உயர்நீதிமன்றம் மறுத்ததே, உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதுங்கிற கேள்வி நியாயம்.